ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பீஃப் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இறைச்சியை கழுவி எடுத்து வச்சதை குக்கரில் போட்டுக்கிட்டு நல்லா ப்ரெஷர் குக் செய்து எடுக்கணும். முதல்ல இது 1.5 கிலோ இறைச்சியை போட்டாச்சு குக்கரில். இனி இதில் சின்ன உள்ளி அம்படையும் போட்டுறணும். ஒரு 5-10 சின்ன உள்ளிக்கிட்ட எடுத்துருந்தேன், அதை அப்படி போட்டுட்டேன். அடுத்து இஞ்சி, வெளுத்துள்ளி, பச்சை மிளகு, கருவேப்பிலை 4 ஒன்றா வச்சு சதைச்சது. அடுத்து பெரிய உள்ளி, அடுத்து மிளகு பொடி, அடுத்து குருமிளகு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு போட்டு இனி இறைச்சியை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி விடணும். இந்த மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா விரசி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி விட்டு நம்ம எடுக்கணும், ப்ரெஷர் குக் செய்து எடுக்கணும். அடுத்து இந்த நான் காமிக்கிற பொருளை நல்லா சீஞ்சட்டியில் வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுக்கிடணும். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, குருமிளகு, பெருஞ்சீரகம் இதை நல்லா பொடி பண்ணி வச்சாச்சு வறுத்து. இனி அடுப்பத்தை வச்சு உருளி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, அடுத்து தேங்காய் கொத்து, தேங்காய் நல்லா சின்னதாட்ட அரிஞ்சு எடுத்தது. இதை தேங்காய் கொஞ்சம் கலர் மாறின உடனே பெரிய உள்ளி சேர்க்கணும். இப்போ தேங்காய் லைட்டாக கலர் மாறிட்டு பெரிய உள்ளி சேர்த்தாச்சு. பெரிய உள்ளி சேர்த்து நல்லா வதக்கணும். பீஃபும் புரோட்டாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் புரோட்டா இல்லை, நீங்கள் புரோட்டா கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து இஞ்சி வெளுத்துள்ளி பேஸ்ட்டு போட்டாச்சு. இது போட்டு இனி பச்சை மணம் மாறின வரை நல்லா இளக்கி கொடுக்கணும். அடுத்து இதில் தக்காளி போட்டு வதங்கின உடனே மிளகு பொடி, ஆல்ரெடி நம்ம அதில் போட்டுருக்கிறதுனால காரத்துக்கு ஏற்ற போல் கம்மியாக போட்டுக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, அடுத்து நம்ம மஞ்சள் பொடி, நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். அந்த மசாலாவை நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சதுனால பச்சை வடை வராது. இப்போ நம்ம ப்ரெஷர் குக் செய்த அந்த இறைச்சியை பார்க்கலாம். நல்லா எண்ணெய் விட்டு தண்ணி ஓடி இருக்குது. இந்த தண்ணியே போதுமானது. உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நீ இறைச்சி அம்படும் தட்டிட்டு காணிக்கேன். தட்டியாச்சு இறைச்சி அவ்வளோத்தையும். நல்ல மனம் ப்ரெஷர் குக் செய்து எடுத்த அந்த இறைச்சி நீ இது போட்டு நல்லா இளக்கி கொடுத்துக்கிடலாம். அந்த மசாலா எல்லாத்துக்கூடையும் பட மாதிரி. நீ நல்லா தழைச்சி வந்துடுச்சு. இன்னும் கூட தண்ணி வற்றட்டும்னு நான் விட்டுட்டேன். உங்களுக்கு தேவைன்னா இந்த பதத்தில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. தட்டு போட்டு நல்லா வேக விடுறேன். இப்போ நல்லா கொதிச்சு வருது, பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்குது. இனி தண்ணி ஊற்றினது உடனே கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். என்கிட்ட மல்லி இலை இல்லை, அதனால் போடலாம். உங்கள்கிட்ட மல்லி இலை, கருவேப்பிலை ரெண்டுமே இருந்துச்சுன்னா ரெண்டுமே போட்டுக்கோங்க. சூப்பரான பீஃப் கறி ரெடி. பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.